ஃப்ரெண்ட்ஸ், இனிய நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். தினமணி நியூஸ் பேப்பர். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பாருங்கள், நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். அதாவது டிஎன்பிசி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம் வந்து பிரதமர் மோடி வந்து இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. ஓகேங்களா? வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு. ஏன் இந்த நவம்பர் 7 தொடங்கி வைக்கிறாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தே மாதரம் பாடல் வந்து 1875ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தான் ஏற்றிருக்காங்க. யாரு? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அதுல இருந்து இப்ப 150 வருஷம் அப்படிங்கிறதுனால அந்த வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில. ஓகேங்களா? அதுலயும் பார்த்தோம்னா இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதை வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்நிகழ்ச்சியில் நினைவு அஞ்சல் தலை நாணயத்தை அவர் வெளியிடுறாரு. எதை வெளியிடுறாங்க? அஞ்சல் தலையும் நாணயத்தையும் வெளியிடுறாரு. பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது நமக்கு கண்ணில் தென்படுறதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின், அதுக்கு அந்த ஸ்கீம் மூலயமா கலைத்திறன் போட்டிகள் வந்து வைக்கிறாங்களாம். அதுக்கான அந்த படைப்புகள் எல்லாத்தையும் நம்ம எந்த டேட்டுக்குள்ளார சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 5க்குள்ளார சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன போட்டிகள் நடக்குதுன்னா 10 வகையான கலை போட்டிகள் நடத்துகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் மூலியமாக நம்ம வந்து 1 நிமிஷத்துக்குள்ளார உள்ள காணொலியை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம அந்த முகாமில் போய் கலந்துருப்பீங்களா, அதோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் யூடியூப், இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறாங்களே, அது மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 1 நிமிஷத்துக்குள்ளார ரீல்ஸ் போட்டு அதை வந்து அவங்களுக்கு அனுப்பணுமா. அப்படி இல்லாட்டி கட்டுரை போட்டினா என்ன, நம்மளோட அனுபவங்களை எல்லாத்தையும் ஒரு லெட்டராக எழுதி, அதாவது கட்டுரை மாதிரி எழுதி அனுப்பணுமா. அப்புறம் வந்து புகைப்பட போட்டினா அங்கே எங்கே போய் இந்த மாதிரி ஸ்கீம் நடத்துவாங்கல்ல, மக்களோட அந்த நலம் காக்கும் ஸ்டாலின்ல அந்த பயன்பெறுவாங்கல்ல மக்கள், இந்த டாக்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு ஃபோட்டோவில் நமக்கு வந்து அதாவது ஒரு புகைப்படம் வந்து 1000 வார்த்தைகளுக்கு சமம் அப்படிங்கிற விதத்தில் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து அதை வந்து காமிக்கணுமா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் ஃபில்ம் மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தவங்களோட உண்மை கதை வந்து 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நல்லபடியாக முடிஞ்சிச்சு சம்திங் அந்த மாதிரி 3 to 5 மினிட்ஸில் ஷார்ட் ஃபில்ம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வரிகள் பேசட்டும் அப்படின்னம்னா, நம்ம வந்து மக்களோட மனசில் என்ன இருக்கோ, அதாவது அந்த மாதிரி வரிகள் பேசட்டோம்னா ஒரு விழிப்புணர்வு முழக்கம் மாதிரி, இந்த ஸ்கீமுக்கு போனோம்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அனுப்ப சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வினாடி வினா காம்படிஷன் நடத்துவாங்களாம். சமையல் போட்டி, ஆரோக்கியமான சமையல் போட்டி இது நடத்துகிறாங்களாம். அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆரோக்கியமான சமையல் போட்டினா அதுவும் திருப்பி நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளார ரீல்ஸில் வந்து எடுத்து அனுப்பணுமா. அப்புறம் வந்து ஓவிய போட்டி இதெல்லாமும் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. கருப்பொருட்கள் என்னன்னா ஆரோக்கியமான தமிழ்நாடு. கருப்பொருட்கள் என்னது? ஆரோக்கியமான தமிழ்நாடு. இது மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் கலைத்திறன் போட்டியோட அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னம்னா ஆரோக்கியமான தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது நம்மளோட கருத்தெல்லாம் இந்த மாதிரி ரேடியோவில் நம்ம முன்னாடி வாய்ஸ் கேட்போம்ல, அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் பாட்காஸ்ட் கூட பண்ணலாமா. இந்த ஸ்கீமை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து 2 நிமிஷத்துக்குள்ளார பாட்காஸ்ட் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிசம்பர் 5க்குள்ளார அனுப்பணுமா. அப்படி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னம்னா அவங்க வந்து மெயில் ஐடி ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் முதல்ல வந்து ஹாய்னு சொல்லி அனுப்பணுமா. அதுக்கப்புறமேல தான் நீங்கள் இதெல்லாம் அனுப்புறதுக்கான அந்த இணைப்பை வந்து இவங்க ஏற்படுத்தி தருவாங்களாம். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா, டிசம்பர் 5க்குள்ளார அதெல்லாம் கூட கேட்க வாய்ப்பில்லை. எத்தனை வகையான கலைப்போட்டிகள்? 10 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான கருப்பொருள் என்ன? ஆரோக்கியமான தமிழ்நாடு. இதை ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்ம எதுவும் அது நோட் பண்ணி வைக்கலனாலும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா. அதுக்கு அடுத்து எது முக்கியமானதுன்னு பார்க்கலாம். மெயினா வந்து அந்த வந்தே பாரதம் 150 வருஷம் அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நியூசிலாந்தோட விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நியூசிலாந்தோட விரைவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். அப்ப நமக்கு வந்து அந்த வர்த்தகத்தை பத்தி பேசுற அந்த துறை அமைச்சர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர், அவர் பேர் என்னது? பியூஷ் கோயல். ஓகேங்களா? இவர் வந்து நியூசிலாந்தோட வர்த்தகத்துறை அமைச்சர். அது நமக்கு தேவையில்ல. நம்ம சைட்ல உள்ள ஆள் அவங்களோட பேரை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இவரும் வந்து அந்த வந்தே மாதரம் 150 வருடம் ஆச்சுல்ல, அதை வந்து சொல்றாங்க. 1875 எழுதப்பட்டது அந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வங்கமொழி கவிஞர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்டதுதான் 1875 நவம்பர் 7ல் ஏற்றிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு 150வது வருஷம். அந்த பாடல் வந்து முதல் பிரசித்தி பெற்ற போது அது அரங்கேற்றம் வந்து யார் பண்ணியிருக்காங்க? 1896 கொல்கத்தாவில் ரவீந்திரநாத் தாகூர் இவர் தான் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அதை அதுக்கடுத்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது காசி தமிழ் சங்கம் காசி தமிழ் சங்கமம் 4.0
அப்படின்னோம்னா என்னன்னா தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஆன்மீக நகரமான காசி, காசினா வாரணாசி, இதுல அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசி வாரணாசிக்கு இடையேயான தொன்மை வாய்ந்த நாகரிகம் மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றும் விதமாக காசி தமிழ் சங்கம், ஓகேங்களா, அவங்களோடது காசி, நம்மளோடது தமிழ், ரெண்டும் சங்கமம்னா ரெண்டும் இணையுது. இது மாதிரி இது 4வது ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்ப ஆரம்பிக்குதுன்னா டிசம்பர் 2ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இதற்கான இணையவழி பதிவு என்ன பண்ணிருக்காங்க, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிச்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும், மத்திய கல்வி அமைச்சர் அவரோட பேர் என்ன, தர்மேந்திர பிரதான் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம நியூஸ்ல பாக்குறது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு நோட் போட்டு அதுல அப்படியே நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இப்ப எனக்கும் மத்தவங்க சொல்றதை வச்சு நம்மளா ஒரு அனலைஸ் பண்றோம். அது மாதிரி நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ இல்ல நமக்கு தெரியாத விஷயங்களை இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வட இந்திய மாணவர்களுக்கும் தமிழ் கற்பிக்கும் தமிழ் கற்போம், அதாவது இந்த இந்த இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தென்னிந்தியா, அவங்க வட இந்தியா, அங்க உள்ள மாணவர்களும் தமிழ் கற்பு, அதாவது தமிழ் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் கற்போம், நாட்டுக்கு தமிழகத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அகத்தியர் பயணம், இந்த 2 புதிய திட்டங்களை இந்த வருஷத்துல ஆரம்பிக்க போதா சொல்றாங்க. அதாவது வட இந்திய மாணவர்களும் தமிழை கற்பிக்கும் விதமாக தமிழ் கற்போம், அகத்தியர் பயணம். அகத்தியர் பயணம்னா நாட்டுக்கு நம்மளோட தமிழகத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான 2 ஸ்கீமும் ஆரம்பிக்க போறதா இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கிறது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசி தமிழ் சங்கமம் 4வது வருஷம் நடக்குது. எப்ப டிசம்பர் 2ல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள காசி, இவங்க 2 பேத்துக்கும் அந்த இது 4வது வருஷம் இது நடக்குது. அதுக்கு அடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களா, இப்ப இது ஒரு 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிருச்சு. இதை நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஒரு நிமிஷத்துல ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா நம்ம ரெகுலரா இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு மைண்ட்ல நல்லா பதிஞ்சிரும். ஓகேங்களா, அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.